வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. எனக்கு உங்களுக்கு நான் வல்லாரை கீரை சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கிலீஷில் இந்த கீரையோட பேர் வந்து பெனிவர்ட். இது வந்து ஏஷியாட்டிக் பெனிவர்ட்னு கூட சொல்கிறாங்க. நல்ல ஒரு பிரெயின் ஸ்டிமுலேட்டர், டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கீரை. அருமையாக இருந்தது சூப்பு. லைட்டாக கசப்பாக இருக்குது, பட் ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த வல்லாரைக்கீரை வந்து எங்களுக்கு சின்ன சின்ன கட்டில் கிடைக்கிறது. ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு 6 கட்டு கிடைச்சிச்சுங்க. நான் அது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட், அதாவது சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து இந்த கீரையை நம்ம ஆயிரும், வெறும் அந்த கீரை மட்டும் எடுத்தால் போதும், காம்பு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த சூப்புக்கு வந்து இந்த கீரை மட்டும் போதும். நார்மலாக வந்து இந்த கீரையோட பேர் பிராமின்னு கூட சொல்கிறாங்க. எதுக்கு பிராமின்னா, இந்த ஹேர் ஆயில்ஸ்லாம் சேர்க்குவாங்க ஆயுர்வேதிக் ஸ்பெஷலிஸ்ட்டு. அண்ட் நிறைய பாடி ஆயில்ஸில் கூட இந்த கீரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு அருமையான கீரைன்னு சொல்லலாம். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நான் இந்த கீரை வச்சு சட்னி தயார் பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய ரெசிபிஸ் தயார் பண்ணலாங்க. இந்த கீரை வச்சு துவையலெல்லாம் நிறைய செய்யலாம் வீட்டில். லைட்டாக கசப்பு தட்டும் இந்த கீரை, பட் அதர்வைஸ் ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். இந்த கீரை ஆஞ்சி நல்லா ஒரு 3 முறை நல்லா ஊற வச்சு தண்ணியில் அலம்பிடணும். இருத்து அந்த தண்ணியிலேருந்து இருத்து அந்த கீரையை ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். பொடியை வந்து ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கினேன். பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு மஞ்சள் பொடி, சீரகத்தூள், கொஞ்சமாக சுக்குத்தூள், ஒயிட் பெப்பர் பவுடர், பார்ஸ்லி லீவ்ஸ். பார்ஸ்லி இல்லைனாக்கா நீங்கள் விட்டுடலாம். பார்ஸ்லி வந்து ட்ரைட் பார்ஸ்லி நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது. இட்டாலியன் மசாலாஸ் எல்லாம் விற்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு அது கிடைக்கும் ஈஸியாக. கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும், சோள மாவு, கொஞ்சமாக பட்டர் தேவைப்படும். இப்போது நான் வந்து ஒரு மிதமான தீயில் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த பேனில் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் வந்து ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளவே நான் வெங்காயம் அண்ட் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். நான் நிறைய ஸ்டோரிஸ் அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லா லிங்க்ஸ் மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெனிவர்ட், அதாவது அந்த வல்லாரை கீரை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் அண்ட் பூண்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் இந்த கீரையை சேர்த்துருக்கேன். இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா சுருங்கி நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கீரை நல்லா சுருங்கிடுச்சு. ஆனால் இது ஃப்ரை ஆகணும். நல்லா அது வதக்கிட்டே இருங்க. அந்த கீரை வந்து நல்லா குக் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். ஜல்லடை கரண்டியால் இந்த கீரையை எடுத்து மிக்சியில் சேர்த்துருக்கேன். பேனில் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம சூப் பண்ணுறப்போ அது வந்து மிக்ஸ் ஆகி ஒன்று கூடிடும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்சியில் வந்து இந்த கீரை சேர்த்துருக்கேன். 2 வாட்டி நம்ம பல்ஸ் பண்ணால் போதும். அந்த கீரை கொரப்பாக அரைக்கணும். எல்லா பொருட்களும் கொரப்பாக அரைக்கணும். நம்ம நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. எதுக்கு இந்த மாதிரினா, அந்த சாப்பிட்றப்போ சூப் சாப்பிட்றப்போ அந்த கீரை நல்லாயிருக்கும். இந்த கீரை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். பேனில் கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து அந்த கீரை அரைச்சதை நான் சேர்த்துருக்கேன். இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தட்டும். பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, பெரியவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி, மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரகத்தூள், கார்ன்ஃப்ளவரை சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்த பிற்பாடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா அந்த சூப் திக்காக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அந்த கீரை கூட வெந்துடும் அந்த நேரத்துக்கு. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அட் த சேம் டைம் வந்து என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த ரெசிபிஸ் ஆர் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் அண்ட் பிளாக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும்.
இந்த சூப் நல்லா கொதிச்சு திக்கா வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து பரிமாறியிருக்கேன். ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் ஒரு 2 சொட்டு நீங்க எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கும். பொடியா கேரட் நறுக்கி மேல தூவி நான் சர்வ் பண்ணேன். இந்த வல்லாரைக்கீரை சூப் ரொம்ப அருமையா வந்ததுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidyalakshmi. Thank you so much for watching. Bye bye.